வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறேனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் 6060 பக்கமாக நேற்று ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம 10 மணிக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங்னு அனாலிசிஸுக்கு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பைக்கில் கேப்பில் ஓப்பன் ஆகிறது ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறது கிடையாது. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா இந்த 6060 அப்படின்ற இடத்துல நம்ம கவனம் முழுசையும் செலுத்திட்டு இருந்தோம் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில். ஏன்னா இந்த 6060 ஒரு மிகப்பெரிய லாபகரமான ட்ரெண்ட் முடிவு பண்ணுற ஜோனாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் 6060 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா நம்ம மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் 6060 மேலே ஓப்பன் ஆன உடனே பார்த்திங்கன்னா 6060 சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் மேலே போக முயற்சி எடுத்திருக்கு. ஆனால் அது பலன் கொடுக்காமல் ஓரளவு கீழே வந்திருக்கு. கீழே வந்தும் அதுங்க ஸ்டே பண்ண முடியாமல் மறுபடியும் ஒரு புல் பேக் கொடுத்து 6060 பிரேக் பண்ணோன்னே மார்க்கெட் கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டோடைய பையிங் மொமெண்டமை பிக்கப் பண்ணி 6100 அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தது முதல் டார்கெட் ஜோன் மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா தொடர்ந்து 6150 வரைக்கும் மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஏன்னா நம்மளுடைய அடுத்த டார்கெட் ஜோன் என்ன எதிர்பார்த்தோன்னா 6160 வரைக்கும் போகுன்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் மறுபடியும் இந்த 6122 அப்படின்ற சப்போர்ட்டை ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல இங்கே டெஸ்ட் பண்ணிவிட்டு 6139 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி, ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிருக்கு. சரி, இது ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நேற்று மார்க்கெட்டோட ட்ரேடிங் முழுக்க அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ட்ரேடிங்க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிருக்கு. அது என்ன குறிக்குது அப்படின்னா பையர்ஸ் மார்க்கெட்டை ரொம்ப அதிகமாக டாமினேட் பண்ணியிருக்காங்க நேற்று அப்படின்றது தெரியுது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம முழுமையான குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்மளுடைய முழுமையான குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். அதில் இந்த கேண்டில் ஸ்டிக்கில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் எப்போவுமே சொல்கிற மாதிரி இது ப்ரைஸ் வால்யூம் பேஸ்ட் கேண்டில் ஸ்டிக், டைம் பேஸ்ட் கேண்டில் ஸ்டிக் கிடையாது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் ஓப்பனிங்லேருந்து மார்க்கெட் நமக்கு அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இண்டிகேட் பண்ணியிருக்கு. அந்த அடிப்படையில் கீழே இருக்க லோயர் பேண்டில் சப்போர்ட்டும் எடுத்து நம்ம மூவிங் ஆவரேஜ் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்த காரணத்தினால மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருந்தது. இறுதியாக அந்த 6060 பிரேக் பண்ணுறப்ப தெளிவாக மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் முழுக்க அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்திருக்கு அப்படின்றத தெளிவாக இண்டிகேட் பண்ணி நமக்கு அற்புதமான ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்னும் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஓப்பனிங்கில் ஒரு பெரிய மாற்றம் இருக்காது. நேற்று எங்கே க்ளோசிங் ஆச்சோ அந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்க நைமக்ஸ் மார்க்கெட்டை வச்சு ப்ரைஸ் ஓப்பனிங்கை கணிக்கிறோம். ருப்பி டாலர் வேரியேஷனால் ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். நாங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை ரொம்ப சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுற காரணத்தினால எங்களால் அதை கணக்கில் எடுத்துக்க முடிகிறது கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கு முக்கியமாக காரணமான சப்போர்ட்டாக இருக்க போகிறது மறுபடியும் இந்த 6060. அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் ஜோன் 6162 மற்றும் 6206. இந்த 2 டார்கெட் ஜோனையும் மார்க்கெட் தொடர்றதுக்கு வாய்ப்புண்டு. இதில் முக்கியமான இன்டர்மீடியேட் ஜோன், அதாவது நடுத்தரத்தில் இருக்கிற முக்கியமான இடம் இந்த 6122. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நேற்றே அந்த இடத்துக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டாச்சு. பல முறை இந்த 6122 தொட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான ஒரு ஃபவுண்டேஷன் இங்கே ஏற்கனவே போட்டிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு காமிக்கிறோம். எங்கள் வீடியோ அனாலிசிஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்க ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது என்ன சார்ட் அப்படின்ட்டு. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நம்ம வீக்லி வீடியோ அனாலிசிஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற சார்ட். இந்த வாரம் போடுறப்போ ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருந்தோம். என்ன, இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். இது இந்த ஸ்லைடு எதுக்காக இப்போ காட்டுறேன் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனோடைய முக்கியத்துவத்தை நிறைய பேர் மறந்துடுறாங்க. எவ்வளோ பவர்ஃபுல்லான டூல் ட்ரெண்ட் லைன் அப்படின்றத முறைப்படி ட்ரெண்ட் லைனை வரைய கற்றுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறப்ப. அந்த காரணத்தில் பார்த்திங்கன்னா இந்த முதல் ட்ரெண்ட் லைன், ஏன்னா சில பேர் பார்க்காம விட்டுருந்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறோம். இந்த மார்க்கெட் 21ஆம் மார்க்கெட் எடுத்த ஹையை அடிப்படையாக வச்சு 2 ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம். ஒன்று மார்ச் 7ஆம் ஹையை கனெக்ட் பண்ணி, இன்னொன்று மார்ச் 3ஆம் இருக்கிற ஹையை கனெக்ட் பண்ணிவிட்டு
2 ட்ரெண்ட் லைன் போட்டிருந்த அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால தான் மார்க்கெட் முழுக்க டவுன் ட்ரெண்ட்லேயே கொஞ்சம் முதல் பாதி, அதாவது நேற்று வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருந்த காரணம் என்ன, ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் ப்ரைஸ் ஃபுல்லாக ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. எப்போ இந்த முதல் ட்ரெண்ட் லைனில் பிரேக் பண்ணிச்சோ அப்போ மார்க்கெட்டில் ஓரளவு பையிங்க்கு சாதகமான விஷயம் நடந்தது. 2வது ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இதுதான் நேற்று நடந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இந்த மார்க்கெட் ஓப்பனிங்கில் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை எத்தனை தடவை தொட்டுட்டு ப்ரைஸ் கீழே ட்ராப் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டுட்டு கீழே ட்ராப் ஆகிருந்தது. கடைசி இறுதியாக இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி மூவிங் ஆவரேஜையும் பிரேக் பண்ணுற சமயத்தில் மார்க்கெட்டில் ஹெவி ப்ரெஷர், பையிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகி தான் நேற்று மார்க்கெட் முழுக்க மேலே போயிடுச்சு. ஏன்னா எங்கள் வீடியோ அனாலிசிஸோட நோக்கம் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நீங்களும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணணும். இது உங்களாலேயும் இந்த அனாலிசிஸ், ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸ்னால் ரொம்ப சிம்பிளாகவே பண்ண முடியும். ஏன்னா இந்த குட்வில்லோட சார்ட்டிங் டூல் மற்றும் எங்கள் வீடியோ அனாலிசிஸில் எல்லாமே சுட்டி காட்டினாலும் கொஞ்சமாக நீங்களும் ஹோம்ஒர்க் பண்ணுறது, வீட்டில் உங்கள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் சார்ட்டிங் டூலை வச்சு ஹோம்ஒர்க் பண்ணுறது உங்கள் ட்ரேடிங் சக்ஸஸ்க்கு ரொம்ப முக்கியமானது. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.